ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எறா தொக்கு செய்கிறதுக்காக 1/2 கிலோ எறா எடுத்துருக்கோம். இப்போது எடுத்த எறாவை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எறாவை க்ளீன் பண்ணிக்கலாம். தலையை புட்டு போட்டு உள்ளே இருக்கிற அந்த குடலையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். எறா க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற குடலை எடுத்துடணும். அப்போ தான் எறா தொக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா எறாவும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கழுவி எடுத்துக்கலாம். எறாவை ஒரு 3 வாட்டி கழுவிக்கலாம். இந்த எறா தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த எறா தொக்கு சாம்பார் செஞ்சுட்டு அது கூட தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த எறா தொக்கு அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். நம்ம எறா தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 துண்டு தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது கூடவே 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்ச மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வெங்காயத்துலேருந்து அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும் பேஸ்ட்டாக. இப்போ எறா தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எறா தொக்கு செய்கிறதுக்காக 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1
இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி கரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி குழஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த எறா தொக்கில் நம்ம மிளகு சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எறா தொக்கு செய்யும்போது இதே மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாடை போக நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். எறா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ எறா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம். A few moments later. இப்போ மூடியை திறந்து பார்த்துக்கலாம். வாசனையே வேறு லெவலில் இருக்குது. எறா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அருமையான எறா தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.